நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம். இங்கே பாருங்க, இங்கே வீடு கட்டி எப்படி இருக்காங்க பாருங்க. காய்ஸ், ஒரு வழியா நம்ம வந்து போடி மெட்டு. இதுதான் தமிழ்நாடோட பார்டர். இதுதானா? இதுதான் தமிழ்நாடோட பார்டர். இங்கே வந்தால் டி போர்டு வண்டியாக இருந்தால் நிப்பாட்டி அந்த பர்மிஷனுக்கு காமிச்சிட்டு போகணும். இது தமிழ்நாடோட செக் போஸ்ட்டு. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம வந்து கேரளாவோட செக் போஸ்ட் வரும். இந்த பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்க. ஆமாம், இதுதான் போடியோட மெட்டு. என்னங்க சொல்றீங்க? இதுதான் போடி மெட்டா? ஆமா, இதுதான் போடி மெட்டு. பாத்தீங்கன்னா நம்ம வந்த பஸ், கேரளா பஸ் எல்லாமே நிக்குது. இதுதான் தமிழ்நாட்டோட பார்டரு. அந்த போர்டு இருக்கு பாத்தீங்களா, போர்டை தள்ளா கேரளா பார்டரு. அது மேல பாருங்க, மேல வந்து மூணார் வந்து 42 கிலோமீட்டரு, தேக்கடி வந்து 78, எர்ணாகுளம் 142 சம்திங். எல்லாமே இங்க பக்கத்துல தானே பழகுது. நம்ம வந்து கேரளாக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆயிட்டோம். ஆமாங்க, கேரளா ஜீப்பு நிறைய நிக்குது பாருங்க, அழகா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த வளைவுல இந்த வளைவு வருதுல, இந்த வளைவு வளைஞ்ச உடனே நம்ம கொஞ்சம் தூரத்துல வந்து கேரளாவோட செக் போஸ்ட் இருக்கும். இப்ப எப்படி இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடோட செக் போஸ்ட் இருந்துச்சு, அந்த மாதிரி இந்த இங்க இருக்கு பாருங்க. ஆமா, செக் போஸ்ட். இது வந்து கேரளாவோட செக் போஸ்ட். சூப்பர் சூப்பர். இப்ப கேரளா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து வர்றோம் அப்படின்னா உள்ள இருந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஏதோ ஒரு இஷ்யூ இல்ல எலெக்ஷன் டயத்துல. அதே மாதிரி கேரளாக்குள்ள இருக்க வண்டி வரும்போது என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்படி வந்து செக் பண்ணி தான் வந்து இங்க அனுப்புவாங்க. மத்த டயத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இப்போ டூரிஸ்ட் டயத்துல நார்மலா தான் இருக்கும். அங்க பாருங்களே, அருவி தண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமாங்க, சூப்பரா இருக்கு. இந்த போர்டு வச்சுக்கோங்க போறீங்க, நிறைய யானை கிராஸ் பண்ணோம் அப்படின்னு. என்னங்க அங்கிட்டு இங்கிட்டு மேடுங்க, அங்கிட்டு பள்ளமா இருக்கு, எப்படிங்க ரோட கிராஸ் பண்ணோம்? தெரியல, ஏதோ போர்டு வச்சுக்காங்க. தண்ணி விழுந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு தாத்தா கொய்யாக்கா வச்சுருக்காரு. இங்க வந்து இந்த சென்னைக்கனல் வில்லேஜ் இந்த ரைட் சைட்ல போது பாருங்க. இந்த சைடு வந்து நம்ம ஒன்னொரு நாளைக்கு போவோம். இங்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இப்ப நம்ம வந்து ஏலக்காய் செடியே பார்க்க போறோம். உங்களுக்கு ஏலக்காய் வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா, பாருங்க பக்கத்துல ஏலக்காய் குண்டக முண்டக ஓட வருதுங்க. என்னங்க மஞ்சள் கிழங்க காமிக்கிறீங்க ஏலக்காய் செடின்னு? இல்லங்க, இது வந்து ஏலக்காய் தான். கீழே இருக்கு பாருங்க, அந்த கீழே பாருங்க தண்டுல இருக்கு. நம்ம வந்து இன்னொரு வீடியோல வந்து நல்லா தெளிவா பக்கத்துல இருந்து காய்ப்போம். ஏன்னா வந்து இங்க இறங்கி போக முடியாது, திட்டுவாங்க. அதனால நம்ம கிளம்பிடுவோம் அப்படியே. சரிங்க. ஆமா, அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்ச தூரத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாட்டி அம்மா ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டே வராங்க. அவர் எப்படி வராங்கன்னு பாருங்க. இத்தனைக்கும் அவங்க வர்றாங்கன்னு சொல்லிதான் நம்ம ரைட் சைட்ல ஏறி வந்தோம். ஏறி வரும்போதே அவங்க அந்த சைடு மட்டும் பார்த்துட்டு நம்மள பார்க்க வந்துட்டாங்க. சரி, ஒண்ணுமில்லத்தா, பார்த்து பொறுமையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளும் பயணத்தை கிளம்பிட்டோம். தொடர்ந்து வந்து சூப்பரா ரோடு வந்து இங்க கேரளா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வந்து நல்லா வந்து எங்க இருந்துன்னா, நம்ம மூணார்ல இருந்து நம்ம தமிழ்நாடு போடி மெட்டு வரைக்கும் வந்து இது போட்டு நல்லா பைபாஸ் போடுறாங்க. அருமையா போட்டிருக்காங்க. ரோடு நல்லா வளைஞ்சு வளைஞ்சு அழகா போகுது. இது பூராமே மலை மேலதான் ஏங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 2000 அடி 3000 அடி ஹைட்ல மலை மேல இருக்கு. ஆமா, இங்க வரணும்னா நீங்க தேனி வந்ததே வரணும். இதுக்கு முன்னாடி வீடியோ பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாமே இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஃபுல்லாமே வந்து ஏலக்காய். முதல் எடுத்தோடனே ஏலக்காய் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 டீ தூள், தேயிலை. ஆமா, நீங்க தேயிலை பாத்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லையே. போகும், நம்ம நீ போக போக காமிக்க தேயிலை வந்து இருக்கும். சூப்பரா இருக்கும். அந்த சீசன் அப்போ வந்தா நல்லா இருக்கும். ஆனா என்ன, ரோடு நல்லா போடுவாங்க. நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பொறுமையா போகணும். ஏன்னா வந்து இப்ப நம்ம இவ்வளவு தூரம் ஏறி வந்தோம். நம்ம வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி ஏறி வந்தோம். இப்போ வந்து நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளவு தூரம் ஏறணுமோ அவ்வளவு தூரம் கீழே இறங்கணும். இந்த ஜீப்ல வந்து வேலைக்கு போயிட்டு தான் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்களா? ஆமா, ஜீப்ல லோக்கல் இதுக்கு போவாங்க. இந்த ஏலக்காய் இது பண்றதுக்கு போவாங்க, பிக் பண்றதுக்கு, பறிக்கிறதுக்கு, டீ தூள் இது பண்றதுக்கு போவாங்க. மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல இருந்து வருவாங்க. கீழே நான் தான் சொன்னேன்ல, அந்த போடியை சுத்தி உள்ள ஊர்ல இருந்து வந்து வேலைக்காக வந்து இங்க வருவாங்க. ஏன்னா பக்கம், சம்பளமும் கொஞ்சம் கூட தருவாங்க அப்படின்றக்காக, ரெகுலரா வேலை இருக்கும் அப்படின்றக்காக வந்து அங்க இருந்து கீழே இருந்து வருவாங்க இங்க. சரி, ஓகே. இந்த ஏலக்காய் செடியை வந்து அங்கனக்குள்ள கொஞ்சம் நடந்து வச்சிருக்காங்களே வீட்டுக்காரங்களா, இல்ல எப்படி? இப்ப இங்கனுக்குள்ள இருக்கிற பக்கத்துல இருக்கிறது வந்து அந்த எஸ்டேட்டு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்காரங்க இல்ல வைக்கிறாங்க. கொஞ்சம் இன்னும் உள்ள போக வந்து எஸ்டேட் மாதிரி. இது அத கொஞ்சம் நடக்காத இடத்துல வச்சிருக்காங்களேங்க ஏலக்காய். சைட்ல அது வந்து கவர்மெண்ட் வச்சிருக்காங்களா இல்ல இடத்துக்காரங்க வச்சிருக்காங்களான்னு தெரியல.
மேல இடம் இருக்க வச்சிருக்காங்களா? ஆமா மலை மேல வாங்கியிருக்காங்களா இடம்? ஆமா மலை மேல வாங்கிருக்காங்க, அங்க மக்கள் வாழ்றாங்கல்ல. சூப்பரா இருக்குங்க, அழகா இருக்கு. ரோடெல்லாம் எப்படி போட்டுருக்காங்க பயங்கரமா இருக்குங்க இப்ப ரோடு. இந்த இடத்துல இங்க பாருங்க, சைடுல மலை மாதிரி இருக்குல்ல, அது வெட்டி எடுத்தாங்க. இந்த இடம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இப்படியே கிடையாது. இந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரோட்ல நான் போயிருந்தேன். அப்போ வந்து சிங்கிள் ரோடு, மழை பெஞ்சு ரொம்ப இதாயிடுச்சுன்னா மேல மரங்கரங்கெல்லாம் சாஞ்சு விழுந்துரும். அந்த மாதிரி இருந்த ரோட தான் இப்போ வந்து அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து நல்லா டூரிஸ்ட் அதிகமா வராங்க அப்படின்ற மைண்ட் செட்ல வச்சு நல்லா ஓரளவுக்கு ரோடு நல்லா போட்டாங்க. அதே மாதிரி டோலும் ஓபன் பண்ணிட்டாங்களா என்னான்னு எனக்கு தெரியல, நம்ம பார்த்தாதான் தெரியும். இதுக்கு அடுத்த ஒரு வந்து பூப்பாறை, அதாவது கொடைக்கானல் இருக்கிறது பூம்பாறை, இங்க இருக்கிறது பூப்பாறை. அந்த ஊரை தாண்டி போனாதான் வந்து அந்த டோல்கேட் தெரியும். ஆனா வந்து ரோடு உண்மைக்கே சூப்பரா போட்டுருக்காங்க இந்த கவர்மெண்ட். அதெல்லாம் வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்க பாதை பூராமே. ஆமா சரி ஓகே, நம்ம வந்து இதோட நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிட்டு நம்ம அந்த பூப்பாறை ஊரை போய் எப்படி இருக்குன்னு பார்த்து அங்க இருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், ஒரு வழியா நம்ம வந்து பூப்பாறை வந்துட்டா. நம்ம பாத்தீங்கன்னா பூப்பாறைக்கு உள்ள வரல, பூப்பாறை அவுட்டர் வந்து வரோம். நம்ம உள்ள வரும்போது வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப இதானால வந்து அப்படியே வெளியில வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம மறுபடியும் பூப்பாறைக்குள்ள போக போறோம். இதே ரோட்ல நம்ம வந்து லெஃப்ட் சைடு போனா நம்ம வந்த வழி, இவ்வளவு தூரம் வந்தோம்ல, திரும்பி ரிட்டர்ன் வந்து போடிமட்டு. இதே ரைட்ல போனா அந்த பூப்பாறைன்ற ஊர். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் போயிட்டு இருக்காங்க. என்னங்க இவ்வளவு பேர் இருக்காங்க மலை மேல? ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு பொருள் பாருங்க, எவ்வளவு சீப் அண்ட் ரேட்டா போட்டுருக்காங்கன்னு. அதுவும் ஃபுல்லாமே நார்த் இந்தியன்ஸ். கேரளால நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. யாருங்க எவ்வளவு, இங்க பாருங்க நம்மளும் வாங்குவாங்க ஏதாச்சும் அண்டிய பாட்டுங்க வாங்கலாம். ஆனா நமக்கு வந்து இதுல வந்து அதாவது சீப் அண்ட் பெஸ்டா இருக்கனால வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ரோட்ல வைக்கிறவங்க. ஏன்னா வந்து வேலை பார்க்கறவங்க வாங்குறதுக்காக அது போட்டுருக்காங்க. ஆமா, இந்த இதெல்லாம் ரைட் சைட்ல போகுது, அது எங்க போகுதுன்னு தெரியல, போனாதான் தெரியும். இதுதான் வந்து அந்த பூப்பாறையோட மெயின் சிட்டி. கேரளா பஸ் நிக்குது பாருங்க. ஆமா, ரைட் சைடுல போகுது. இங்க ஒரு எங்கிட்ட ஒரு ரோடு போகுது, எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியல. இதான் வந்து இந்த ஆட்டோ இதெல்லாம் நிக்குது பாருங்க. மலை உச்சியில நம்ம இருக்கோம் இப்ப. மலை உச்சியில, ஆமா மலை மேல இருக்கோம். உச்சி அது உச்சியில நம்ம மலைக்கு இதுக்கு மேல எதுவுமே இல்ல. ஆமா, மலை உச்சியில இருக்கோம். மலை உச்சியில இவ்வளவு சமதள பரப்பா இருக்கு, இவ்வளவு பேர் இருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்து மூணாறு போட்டிருக்கா, நம்ம அந்த சைடு இருந்தே போவோம். ஆனா நம்ம மூணாறு போகல, சும்மா கொஞ்ச தூரம் போயிட்டு வந்துட்டோம். மூணார் வந்து இன்னொரு நாள் போகும்போது நாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன்னா எங்களுக்கான நேரம்ல நாங்க வந்ததே 11 மணிக்கு மேலதான் கிளம்பி வந்தோம். மணி ஈவினிங் வந்து ஒரு 4-4:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மறுபடியும் மதுரைக்கு ரிட்டர்ன் டு மதுரை போகணும்னா எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு பாத்துங்க. அதுவும் நம்ம வந்திருக்குது ஸ்பிளண்டர்ல, பைக்ல வந்து. ஆமா, நாங்க வந்து சும்மா அப்படியே போடிமட்டு வரைக்கும் வரலாம்னு பார்த்தோம். அப்படியே சரி உள்ள போய் பார்த்துலான்னு உள்ள வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து கேப்சர் பண்ணிட்டோம். உள்ள போய் நிறைய எடுக்கலாம்னு பார்த்தோம், அதுக்கான நேரம் இல்லாதனால வந்து நம்ம வந்து சரி ஓகே, நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டைம் வந்து பெஸ்டா இன்னும் நம்ம எடுத்து இந்த வியூ அவங்களுக்கு காமிச்சிருவோம் அப்படின்றக்காக நாங்க அப்படியே கிளம்பியாச்சு. நாங்க இன்னொரு தடவை வரும்போது உங்களுக்கு இந்த மூணாறு போகிறதுக்கு முன்னாடி அந்த சின்ன கண்ணால் ஒரு ஊர் சொன்னோம்ல, அந்த ஊர் மட்டும் இல்லாம நிறைய ஊர் வந்து அதோட வியூ எடுத்து, வியூ எப்படி இருக்கு அழகு. ஏன்னா வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. நம்ம மொத்த வியூவும் எடுத்து உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்றோம். நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, நீங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நாங்களும் என்ஜாய் பண்றோம். ஓகே, டாடா பாய். நான் உங்கள் அருணா. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்கள் ஆதி. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.